ஹலோ எவ்ரிவான், நான் இவன்லின். கிட்டத்தட்ட ஒரு வாரமாக இந்தியாவில் உள்ள எல்லா சோஷியல் மீடியாலையும் ஒரே ஒரு நியூஸ் வைரல் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. இது எல்லாமே நமக்கு தெரியும். அதாவது கல்பனா சாவ்லாவுக்கு அடுத்தபடியாக இந்தியாவை பாரம்பரியமாக கொண்ட ஒரு பொண்ணு ஸ்பேஸ்க்கு போகிறாங்க அப்படின்றது தான் அந்த நியூஸு. அந்த பொண்ணை பற்றியும் அந்த ஸ்பேஸ் மிஷனை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆந்திர பிரதேஷில் உள்ள குண்டூர் அப்படின்ற இடத்துல தான் பிறக்கிறாங்க. என்னதான் இவங்க இந்தியாவில் பிறந்திருந்தாலும் இவங்க வளர்றது படிக்கிறது எல்லாமே யூஎஸில் தான் இருக்குது. இவங்களோட நேஷ்னாலிட்டியும் இப்போ யூஎஸ் தான். அதுக்கப்புறம் அங்கே உள்ள யூனிவர்சிட்டிஸில் பிஎஸ்சி ஏரோஸ்பேஸ் படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் முடிக்கிறாங்க. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சதுக்கப்புறம் எம்பிஏவும் பண்ணுறாங்க. இதெல்லாம் படிப்பெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இவங்க விர்ஜின் குரூப்ஸ் ஆஃப் கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறாங்க. என்ன போஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் அஃபேர் ஆஃபீஸராக இவங்க ஜாயின் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 2015 ஜாயின் பண்ணுறாங்க. 2017 இவங்களுக்கு இன்னொரு வேலையும் சேர்த்து விர்ஜின் குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி கொடுக்குது. என்னது அப்படின்னா விர்ஜின் குரூப்ஸ் ஆஃப் கம்பெனியோட பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டு அந்த போர்ஷனில் இவங்களுக்கு ஒரு போஸ்ட்டை கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் 2021 ஜான்வரியில் இவங்களுக்கு ஒரு பெரிய பதவி உயர்வு செய்கிறாங்க. என்ன அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் கவர்மெண்ட் அஃபேர் அப்படின்ற போஸ்ட்டை இவங்களுக்கு கொடுக்குறாங்க. சிரிஷாக்கு இப்போ ஏஜ் 34. இவங்க ஃபேமிலியை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இவங்க அம்மா அனுராதா அப்புறம் இவங்க அப்பா முரளிதர் 2 பேருமே யூஎஸ் கவர்மெண்ட்டில் இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு அழகான தங்கச்சியும் இருக்கிறாங்க. இவங்களோட தாத்தா தான் நம்ம இந்தியாவில் இப்போ இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த தாத்தா இவங்களை பற்றி நியூஸில் சொல்கிறப்ப சின்ன வயசுலேயே சிரிஷா ரொம்பவும் பிரேவாக இருப்பா, எதுக்கும் பயப்பட மாட்டா, அவள் அப்பயும் அவளுக்கு வானத்தை பற்றி பல கனவுகள் இருந்துச்சு அப்படின்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, முக்கியமாக என்னதுன்னா இன்னும் சிரிஷாவுக்கு மேரேஜ் ஆகலை. சரி, இப்போ நம்ம இந்த மிஷனை பற்றி பார்க்கலாம். ரிச்சர்ட் பிரான்சன் த மோஸ்ட் ஃபெமிலியர் பில்லியனர் அப்படின்னு கூட சொல்லலாம். இவரோட கம்பெனிஸ் தான் விர்ஜின் குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி. இந்த விர்ஜின் குரூப் தான் இப்போ ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் தான் நம்ம சிரிஷா அப்புறம் ரிச்சர்ட் பிரான்சன் இவங்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க. இந்த நியூஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த மிஷனோட ஒரு முக்கியமான குறிக்கோள் என்ன அப்படின்னா மனிதர்களை ஸ்பேஸ்க்கு கூட்டு போகணும். ட்ராவல் டு ஸ்பேஸு, டூர் மாதிரி மனுஷங்களை ஸ்பேஸ்க்கு கூட்டு போகணும் அப்படின்றது தான் இதோட ஒரே நோக்கம். மட்டும் இல்லை, இவங்கள மாதிரி நிறைய தனியார் நிறுவனங்கள் இந்த மாதிரி ஸ்பேஸ்க்கு டூர் மாதிரி போகணும் அப்படின்ற மிஷனை உருவாக்கியிருந்தாங்க. ஸ்பேஸ் எக்ஸ் அப்புறம் ஆப்பிள் நிறுவனத்தோட ஓனரான ஜெஃப் பெசோஸ் இருக்கார்ல, அவரோட நிறுவனம், இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் இந்த மிஷனை உருவாக்கிருந்துச்சு. ஆக்சுவலி கடந்த சில மாதமாக ரிச்சர்ட் பிரான்சனுக்கு ஸ்பேஸ்க்கு போகணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட்டும் ஐடியாவோ இல்லவே இல்லை. இவர் ஜெஃப் பெசோஸ் நான் ஜூலை 20 ஸ்பேஸ்க்கு போகிறேன் அப்படின்னு அவர் ட்விட்டு போட்டோன்னே இவங்க நாங்கள் அதுக்கு முன்னாடியே போயிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு இவங்க டக்குன்னு போயிட்டு திரும்ப பத்திரமாவும் வந்துட்டாங்க. இது இந்த கம்பெனியோட ஃபஸ்ட்டு டெஸ்டிங் ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படின்னு நினச்சிடாதீங்க. இதுக்கு முன்னாடி இவங்க 2-3 ஸ்பேஸ் கிராஃப்டை அனுப்பிட்டாங்க டெஸ்ட்டுக்காக. ஆனால் இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் மட்டும் எதுக்காக இவ்வளோ ஃபெமிலியர் ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஒன் அதோட ஓனரான ரிச்சர்ட் பிரான்சன் அதுக்குள்ளே இருந்தது. செகண்ட் ஒன் நம்ம இந்தியாவை சேர்ந்த சிரிஷா அதுக்குள்ளே இருந்ததுனால நம்ம இந்தியா ஃபுல்லாக இந்த நியூஸ் செம ஃபேமஸ் ஆயிடுச்சு. பத்திரமா போயிட்டு இவங்க திரும்பவும் வந்துட்டாங்க. சரி, இந்த ஸ்பேஸ் கிராஃப்டை எப்படி லான்ச் பண்ணாங்க, எங்கே லான்ச் பண்ணாங்க அப்படின்னு இந்த லான்ச்சிங்கை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். இது எங்கே லான்ச் பண்ணாங்க அப்படின்னா நியூ மெக்சிகோவுக்கு பக்கத்தில் உள்ள அமெரிக்கா ஸ்பேஸ் பார்ட்லேருந்து தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. எப்படி லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 2 மதர் ஷிப்பை இந்த மாதிரி வச்சுக்கிறாங்க. அதுக்கு நடுவில் இந்த ஸ்பேஸ் கிராஃப்டை இங்கே வச்சு லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பூமியிலேருந்து நம்ம தரைப்பகுதியிலேருந்து 50,000 கிலோமீட்டர் தூரம் போனோன்னே இந்த 2 மதர் ஷிப்பும் பிரிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் ஸ்பேஸ் கிராஃப்ட் அதுவாகவே ஸ்பேஸ்க்கு போயிடுது. கிட்டத்தட்ட நம்ம பூமியோட சர்ஃபேஸ்லேருந்து 50 மைல் தூரம் வர இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் பயணிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட மொத்த டைம் 15 மினிட்ஸ் தான். இதில் 8 மினிட்ஸை இவங்க வெயிட்லெஸ்னஸை ஃபீல் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. வெயிட்லெஸ்னஸ்னால் அந்த இடையிழப்பு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸ்பேஸ்க்கு போனோன்னே அப்படியே பறப்போம்ல, அதை இவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்ப பத்திரமா பூமிக்கும் வந்துட்டாங்க. ஃபர்தராக இந்த மிஷன் பற்றி ரிச்சர்ட் பிரான்சன் சொல்கிறப்ப என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு வருஷத்தில் 400 ஸ்பேஸ் கிராஃப்டை நாங்கள் இந்த ஸ்பேஸ் டூருக்காக ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இப்போவே 600 பணக்காரர்கள், பில்லியனர்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஹாலிவுட் பாலிவுட் ஆக்டர்ஸ் இருக்காங்களா, இவங்க எல்லாருமே 600 பேர் இப்போவே புக் பண்ணி வச்சுட்டாங்களாம். ஒரு டிக்கெட்டுக்கான காசு எவ்வளோ, ஒரு டிக்கெட் எவ்வளோ அப்படின்னா நம்ம இந்திய மதிப்பில் 1,90,00,000 ஒன்லி அப்படின்னு சொல்கிறாங்க. உங்ககிட்ட அவ்வளோ காசு இருந்தால் நீங்களும் அழகாக போய் ஸ்பேஸை சுற்றி பார்த்துட்டு சொல்லிடலாம்.
இப்போ ரிச்சர்ட் பிரான்சன் போயிட்டு வந்துட்டாரு. இதுக்கப்புறம் அமேசானோட ஓனர் ஜெஃப் பெசோஸ், அதை தொடர்ந்து ஸ்பேஸ் எக்ஸோட ஓனர் நம்ம எலான் மஸ்க், இப்படி தொடர்ந்து பலர் வந்து போகிறதாக திட்டமிட்டிருக்காங்க. நம்ம ஆளுங்க ஊட்டி, கொடைக்கானல், மைசூர் அதுக்கு போகிற மாதிரி ஸ்பேஸ்க்கும் வந்து டூர் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதை நினச்சாலே ரொம்ப பெருமையாக இருக்குல்ல. இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. மேபி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.